ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வாங்க கிரிக்கெட் பேசலாம் தீபக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா ஒரு நியூ கண்டென்ட்டுங்க. என்ன கண்டென்ட் யோசிக்கிறீங்க? பர்த்டே சீரீஸ்ங்க இந்த டாபிக் நேம். எந்த மாதிரினா இது இப்போ ஒரு பிளேயருக்கு இன்னைக்கு பர்த்டேனா அவர் அடிச்ச கிரேட்டஸ்ட் நாக்ஸ் அவர் கிரியேட் பண்ண ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டு அவருக்கு ஒரு விஷ் பண்ணுறது தாங்க இந்த டாபிக். ஸோ நம்ம இப்போ பேச போகிற பிளேயர் யாருன்னா 1983 ஆகஸ்ட் 18 பிறந்து ஆஸ்திரேலியாவுக்காக செதுக்கப்பட்ட த ஓஜி ஃபினிஷர் மிஸ்டர் கேமரன் ஒயிட்டுங்க. ஃபர்ஸ்ட் இவர் ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர் ஆஸ் அ பவுலராக தான் போனார், லெக் ஸ்பின்னராக. இவர் எடுத்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் விக்கெட் கிரிக்கெட்டில் யாருன்னா த காட் ஆஃப் கிரிக்கெட் மிஸ்டர் சச்சின் தெண்டுல்கர் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு பெருசாக பவுலிங்கில் யூஸ் பண்ணலை. ஏன்னா ப்ராப்பர் ஃபினிஷராக செதுக்கிட்டாங்க இவரை. செதுக்கி சும்மா தண்ணி காட்டிட்டு இருந்தாங்க ஆப்பனன்ஸ்க்கு. ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுப்போம். அவர் நிறைய கிரேட்டஸ்ட் நாக் ஆடியிருக்காரு. இதில் மெயின் ஒரு நாக் சொல்லணும்னா 2010 T20 வேர்ல்டு கப் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஆடியிருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த ஆஸ்திரேலியா டேவிட் வார்னர் அண்ட் ஸ்டெயின் வாட்சன் சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மைக்கேல் கிளார்க் அண்ட் பேட் ஆடின் 14 அண்ட் 15 ரன்ஸ்க்கு அவுட். டேவிட் சிடாக் அவுட் ஆயிருப்பாரு. 50 ரன்ஸ்குள்ள 5 விக்கெட்ஸ் வந்திருக்கும் ஆஸ்திரேலியா. அடுத்து வந்தாரு நம்ம கேமரன் ஒயிட் அண்ட் மைக்கேல் அசி. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 160+ ரன்ஸ் அடிச்சு அந்த மேட்சும் வின் பண்ணுவாங்க. மேன் ஆஃப் த மேட்ச், த ஹீரோ ஆஃப் த மேட்ச் யாருன்னா மிஸ்டர் கேமரன் ஒயிட். என்ன பண்ணியிருப்பாங்க, 49 பால்ஸ் 85 ரன்ஸ்ங்க, 6 வச்சு தரமான ஃபினிஷிங் காட்டி அந்த மேட்சை வின் பண்ணி மேன் ஆஃப் த மேட்சை வின் பண்ணாருங்க. இன்னும் அவர் பற்றி பேசணும்னு நிறைய பேசலாங்க. இப்போதைக்கு நம்ம அவர் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு சின்ன விஷயங்க. ஹாப்பி பர்த்டே த லெஜண்ட் ஓஜி ஃபினிஷர் ஃபார் ஆஸ்திரேலியா மிஸ்டர் கேமரன் ஒயிட். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சைனிங் ஆஃப் டிகே. தேங்க்யூ கைஸ்.